நாட்களிலே இந்த சிறப்பான உபவாசத்தில் வந்திருக்கிறோம். ஏன் நம்முடைய உபவாசத்திற்கு பதிலில்லை? உண்மையான உபவாசம் என்றால் என்ன என்பதை குறித்த ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன ஒரு அதிகாரத்தை நாம் வாசிக்க போகிறோம். 58ஆம் அதிகாரம், ஏசாயா 58 அதிகாரம் கடைசி வரைக்கும் வாசிப்போம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டின் சுவிசேஷ புத்தகம் என்று சொல்வார்கள். 66 அதிகாரங்களும் முழு வேதாகமத்துக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது. இயேசுவின் முதலாவது வருகை, பிறப்பு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், வருகை, 1000 ஆண்டு ஆட்சி, இதையெல்லாம் இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிறது. ஆக முழு வேதாகமத்திற்கும் இது அடையாளமாக இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியிலே உபவாசம் என்றால் என்ன? உபவாசம், உண்மையான உபவாசம். அநேக உபவாசங்கள் நம்ம வாழ்க்கையில் செய்கிறோம், உபவாசம் பண்ணுகிறோம். ஏன் உபவாச ஜெபத்திற்கு பதில் இல்லை என்பதற்கு தீர்க்கதரிசி இங்கே சொல்கிறாரு. முதல் வசனம் பார்க்கும்போது என்ன சொல்ல பாருங்க, சத்தமிட்டு கூப்பிடு. எப்படி கூப்பிடணுமா? ஒரு நாள் பரிதிமையை கூப்பிட்டான். எப்படி கூப்பிட்டான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும். அவன் சத்தமிட்ட போது அங்கே இருந்தவங்களாம் அமைதியாரு, அவர் இப்போ பிஸியாக இருக்கார். அண்ணே, அவங்க சொன்னாலும் அவனுக்குடைய தேவை, அவனுக்கு இருந்த ஆசை, விருப்பம் அவனை அடக்கி கொள்ள வைக்க முடியல. சில சமயங்களில் சிலருக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனை போன உடனே நினைச்சுவாங்க, சத்தமாக அழுதுருவாங்க. ஏன்னா அவங்களால அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு சில சமயம் பார்த்த உடனே அப்படி கொட்டிடுவாங்க. இந்த வேதன் மிகுதினால் அழுவாங்க, புலம்புவாங்க. அவங்களுக்கே தெரியாது என்ன நடக்குன்னு சொல்லி. அவங்களை அறியாமலே சத்தமிட்டு கதறுவாங்க, அழுவாங்க, புலம்புவாங்க. இதே மாதிரி சில சூழ்நிலை வரும்போது ஆண்டவரிடத்தில் அதை கொட்டணும், வேதனையை கொட்டணும். அந்த உள்ளே இருக்கிற அது நல்லதோ கெட்டதோ அதை என்ன செய்ய, வெளியே கொட்டணும். வெளியே கொட்டினா தான் நமக்கு ஒரு நிறைவு பெறும். இல்லைன்னா அப்போ நமக்குள்ளே இருந்தால் அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும். அது நம்ம சரீரத்தை பாதிக்கும், நம்ம உடம்பை பாதிக்கும், ஆவிக்குரிய நிலையை பாதிக்கும். ஆண்டவர் விட்டு விலக செய்யக்கூடும். அது அப்படியே ஆண்டவருடைய அந்நாளுக்கு வீட்டில் உள்ள பிரச்சனை, வேதனை, நெருக்க வந்த போது ஆலயத்தில் போய் குற்றம். ஆமென். நம்ம வாழ்க்கையில் நெருக்கங்கள், பிரச்சனை வரும்போது போய் நம்ம தாங்க முடியாத வெடிக்கக்கூடிய அளவுக்கு வந்தால் போய் ஆண்டோடைய பிரச்சனை. உங்கள் ஒருவேளை நீங்கள் சர்ச்சுக்கே வர முடியாத பரவாயில்ல, உங்கள் வீட்டையே சர்ச்சாக மாற்றுங்க. உங்கள் அறையை ஜெப அறையை மாற்றுங்க. உங்கள் வீட்டை ஜெப வீடாக மாற்றுங்க. உங்கள் இருதயத்தில் பாம்பு பிடிக்கிற மாதிரி இருக்கும். போய் ஆண்டோட பாதத்தில் கொட்டிடுங்க. அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். யாரை பற்றி கவலைப்பட்டாலும் கவலைப்படாதீங்க. சத்தமிடு, கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. எப்படி கூப்பிடணுமோ? எக்காலத்தை போல ஊதுன்றார். எக்காலத்தை போல. எக்காலம் எப்படி ஊதுவாங்க? ஊரையே திரட்டுறது தான். ஒருவேளை நீங்கள் ஊரை திரட்டாட்டும் பரவாயில்ல, கதை மட்டும் பூட்டிட்டு, ஆண்டவர் சொன்னார் மத்தையில், அந்தரங்கமான வீட்டில் போய் கதவை பூட்டிட்டு என்ன செய்ய, அங்கே போய் கொட்டு. அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா, ஆமென் ஆமென், அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. நீயும் ஆண்டவர் தான், நாமளும் ஆண்டவர் தான். அங்கே நாம் 2 பேரும் என்ன செய்யலாம்? இதயத்தை ஊற்றலாம், கொட்டலாம், பேசலாம். அவர் நம்ம நல்லா புரிஞ்சிடுவார். மனுஷங்க நம்ம புரிய மாட்டாங்க. சரி, அந்நாள் கதறி அழு ஜெபம் பண்ண போது ஏலி தாத்தா, அவர் தான் பாஸ்டரே இந்த அம்மாவை பற்றி புரியல. நிச்சயமாக அந்த பாஸ்டருக்கு தெரியும் அவங்க வீடு, அண்ணா யார், அவள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்குது, புருஷன் யார், பிள்ளைகள் யார். அண்ணாளுக்கு வீட்டில் எல்கானா அவருடைய வாழ்க்கையில், அவங்க குடும்பத்தில் பெரியநாளால் அவளுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும், இதெல்லாம் அவருக்கு தெரியாமல இருக்கும். அப்படி தெரிஞ்சனால அவரால் முடியல, அந்த அம்மாவுக்கு உதவி செய்ய முடியல. ஆனால் அந்த அம்மா அவரை குறை சொல்லலை. ஆனால் அவன் ஆலயத்தில் இருதயத்தை ஊட்டினாள் இருக்கு. மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீ இருதயத்தை ஊற்றுறான்னு பார்க்குறோம், சத்தமாக கூப்பிட்றான்னு பார்க்குறோம், எக்காலத்தை போல் ஊதுறான்னு பார்க்குறோம். அப்படி கண்ணீர் விட்டு கதறி அழுது ஜெபம் பண்ண போது தாத்தா என்ன செஞ்சிட்டாரு? அதற்கு ஏலி, அந்த அம்மா என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அந்த அம்மாவை பற்றி முதல்ல சொல்லுங்களேன். அந்த அம்மா என்ன செஞ்சாங்க? ஆண்டவருடைய ஆலயத்தில் போய் 13 வசனம் கூட சொல்லுங்க. 13 வசனம் சொல்லு. அவள் தன் இருதயத்தில் பேசினாள். எங்க பேர பேசுகிறான்? அவருடைய உதடுகள் என்ன செய்தது? அவள் சத்தமோ வெளியே வரல,
அவள் வெறித்திருக்கிறாள் என்று சொல்லி என்ன செய்யுங்க? யார் தப்பு கணக்கு போடுறது? யாரு தப்பு கணக்கு போடுற ஆட்கள் இருப்பாங்க, தப்பா நம்ம நினைப்பாங்க. அவ சொல்றா, அவ ஒரு ஜெனியூன் பர்சன், உண்மையிலேயே ஆண்டவன் மேல அன்பு வச்சதுனால இந்த ஆள் எவ்வளவுதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் தப்பு கணக்கு போட்டாலும் அவ சொல்றா, அப்படி அல்ல என் ஆண்டவனே. என்ன அருமையான வார்த்தை பாருங்க, எல்லாம் சொல்லுங்க, அப்படி அல்ல. உங்க வீட்டுக்காரரே உங்களை வந்து இப்படி திட்டட்டும், அப்படி சொல்லும் போது இந்த அண்ணாள் மாதிரி சொல்லணும், அப்படி அல்ல என் ஆண்டவனே. நான் மன கிளேசம், என் வாழ்க்கை, என் பர்சனல் லைஃப், என் குடும்ப சூழ்நிலை, எனக்கு இருக்கிற பிரச்சனை, நான் மன கிளேசம் உடைஞ்சு போய் வந்திருக்கேன். நான் திராட்சசம் குடிக்கல, மதுவும் குடிக்கல. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து எங்கே அது இருக்கேன்? இருதயத்தை ஊற்ற வந்திருக்கேன், இருதயத்தை ஊற்ற வந்திருக்கிறேன். நம்ம இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆமேன், ஆமேன், ஆமேன். கல்லான இருதயத்தை உடைச்சு ஊற்ற வந்திருக்கிறோம். ஆமேன். ஒரு மரியாள் தன்னுடைய பரிமளத்தலத்தை உடைச்சு ஊற்ற வந்தான். நன்றி. என் வாழ்க்கை இந்த வேதனை, துக்கம், அசுத்த, வல்லமை, பிசாசு, பேய் எல்லாம் விரட்டினீங்களே, நன்றி காணிக்கை என்னையே ஊத்துறேன். 1 வருஷ சம்பாத்தியம் வாங்கின பரிமள தைலம், வாசனை திரவியம் 1 வருஷ சம்பாத்தியமா? அல்லேலூயா சொல்லுமா? நம்ம ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கறதுக்கே யோசிக்கும், 1 மாச சம்பளத்தை கொடுக்கறதுக்கு யோசிக்கும். 1 வருஷ சம்பளம், 1 வருஷம் சம்பாத்தியத்தை சேர்த்து 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 வச்சு ஆண்டவரை கனம் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளவு உபகாரம் பண்ணிக்கிறார். ஆகவே அந்த இருதயத்தை ஊற்றுறதுக்கு அடையாளமாக ஊத்துறா புதிய ஏற்பாட்டில் மரியாள். அப்போ மனக்லேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சசம் குடிக்கல, மதுபானம் குடிக்கல, நான் கர்த்தருடைய சமூகத்துக்கு இதயத்தை, எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் இதயத்தை ஊற்ற வந்துருக்கிறீங்க? இதயத்தை ஊற்ற வந்துக்கிறான். அப்படியே உடைச்சு தேவனுக்கு ஏற்கும் வழிகள், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை ஒரு நாளும் புறக்கடிக்க மாட்டார். நல்ல ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன், ஆமேன். மனக்லேசம் உள்ள சந்ததியில் ஊற்ற விட்ட போது அவ சொல்றா, உன்னை அதுக்கு அடுத்த வசனம் என்ன சொல்றாரு? உமது அடியாளை யாரா நினைக்காதீங்க, ஏய்யா நீ யாரா என்னைய பேலியாலும் மழை நினைக்காதீங்க. ஏன்னா உங்க வீட்டிலேயே பிரச்சனை இருக்கு. ஏலியாள் பிள்ளைகள் எப்படி இருந்தாங்களாம்? பேலியான் மகளை என்ன எண்ணாதீங்க, நான் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் நான் விண்ணப்பம் பண்ணி அழுது மன்றாடி போராடிட்டு இருக்கேன். என் ஆண்டவனே என்னை தப்பாக நினைக்காதீங்க, என்னை மோசமாக நினைக்காதீங்க, தப்பு கணக்கு போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். நான் வந்து அப்படி யாராவது உங்கள்கிட்ட பார்த்து இப்படி சொல்லியிருந்தா, பாஸ்டர் உங்கள் பிசிஐஜிக்கு வந்தது போதும், நான் அடுத்த சபைக்கு போயிடுறேன்னு போயிடும். நான் இல்லை, யாராவது இல்லை அவங்க வீட்டுக்காரரே வந்தாலும் போதும், அவங்க கூட வாழ்ந்த போகணும், பெட்டி சட்டி தூக்கிட்டு போயிடுவோம். இல்லை 4 கேள்வி நறுக்கா கேட்டுட்டு போகணும்னு சொல்லி அப்படியும் கேட்கல. அவருடைய தெய்வீகத்தை பாருங்க. ஆமேன்னு சொல்லுமா? இந்த மனுஷன் மனுஷிகத்தில் பேசினாலும் அவள் தெய்வீகத்தை பேசினா, நீங்களும் நான் அந்த தெய்வீகத்தை பேசக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு தருவாராக. நான் மனக்லேசம் உடைஞ்சு போய் நொந்து போய் வந்திருக்கேன். ஆண்டவரை தவிர வேற எனக்கு வழி கிடையாது. என்ன அத்தோடைய சன இதயத்தை ஊற்றுறதுக்கு வந்திருக்கேன். அடியாளின் மகளை பேலியாளி மகளானாதுங்க. நான் மிகுந்த வேதனையோட சர்ச்சுக்கு வரும்போது வேதனையோட துக்கத்தோட கண்ணீரோடு வந்திருக்கிறேன். என் விண்ணப்பத்துக்கு ஒரு பதிலை கர்த்தர் இன்னைக்கு தரணும். ஆமேன். இருதயத்தை ஊற்றினான். இதே மாதிரி சத்தமிட்டு கூப்பிடு, அடைக்க கொள்ளாத எக்கால சத்தத்தை போல் உயர்த்து என் ஜனத்தின் மீறுகளை அவர்களுக்கு சொல்லு, அவருடைய பாவங்கள் எல்லாம் சொல்லு அப்படின்றார். ஸோ அப்படி இதயத்தை ஊற்றினாள். கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டாள். அதுக்கப்புறம் துக்கமுகமாக இருந்ததில்லை. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இதயத்தை ஊற்றுறதுக்குரிய சூழ்நிலை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் அதே வேளையில் இந்த 58ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்துக்கு, எல்லாம் சொல்ல, என் ஜனத்துக்கு அவங்க மீறுதலையும் அவளுடைய என்ன செய்யணுமா, பாவங்களையும் சொல்லணுமா. ஒரு உண்மையான ஊழியக்காரன் ஊழியத்தில் ஜனங்கள் சொல்கிறத செய்கிறத அவங்களுக்கு சொல்லணும். ஜனங்கள் செய்த என் ஜனத்தினுடைய மீறுதலையும் யாக்கோபு செய்த அக்கிரமத்தையும் பாவத்தையும் சொல்லு. அந்த ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன் உண்மையாக அவன் அழைப்பில் இருந்தால் அவன் சொல்லணும். சில சமயங்களில் சொல்லும்போது பிரச்சனை வரும், தலையே போகுது. யோவான் ஸ்நானகன் சொன்னான்,
ஏரோ ராஜா செய்த தவறை சொன்னபோது, நீ உன் சகோதரருடைய மனைவியை வச்சுக்கிறது சரிதானா அப்படின்னு கேட்டதுக்கு அவன் தலையை எடுத்துட்டான். இன்னைக்கு ஜனங்களுடைய பாவத்தை சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. இங்கே ஞானம் சொன்னால் பாதி பேர் போயிருவீங்க. பரிசுத்த ஆவியானவர் பேசினா நம்ம சீர் பண்ணுற வாய்ப்பு கொண்டு சொல்லணும். பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம், பரிசுத்த அவர் வரும்போது என்ன செய்வாராம்? பாவத்தை குறித்தும் இதை குறித்தும் நியாய தீர்ப்பு என்ன செய்வாராம்? கண்ணித்து உணர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் வந்தால் நாம் செய்கிற தவறை உணர்த்துவார். ஏன்னா நம்ம தவறுக்கு மேலே தவறு செஞ்சுட்டு போனோம்னா ஜனத்துக்கு அவங்களுடைய மீறுதலையும் அவங்க பாவங்களையும் நீ சொல்லணும். சொல்லாத பட்சத்தில் அவங்க அதனுடைய விளைவை அனுபவிக்க. பாவத்தின் சம்பளம் ஒரு ஆகான் செய்த பாவம் அவனுக்கு மட்டும் இல்லை, அவன் குடும்பத்தையே காலி பண்ணிச்சு. ஒருத்தன் செய்த பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். ஒரு ஆள் செய்த தப்பு, ஆகான் செய்த தப்பு அவன் மனைவியை பாதிச்சது, அவன் பிள்ளையை பாதிச்சது, அவன் ஹோல் ஜெனரேஷனையும் பாதிச்சு முழு குடும்பமும் அழிக்கப்பட்டாங்க. ஒரு யோனா செய்த பாவம் அந்த முழு கடல் உள்ளதா, முழு கப்பல் உள்ள எல்லாரையுமே என்ன செய்தது? உபத்திரவத்தை. இந்த கப்பலையே மூழ்கக்கூடிய அளவுக்கு ஒரு யோனா செய்த பாவம். அவன் ஆண்டவருடைய வார்த்தை மீறதுனால முழு கப்பல் உள்ள கப்பலே அமிழக்கூடிய அளவிற்கு ஒரு மனுஷன், பாவியான ஒரு மனுஷன் மிகுந்த நன்மை. ஒரு ஆள் செய்கிற தப்பிதம். அன்றைக்கு ஆகான் செய்த தப்பிதம் அன்றைக்கு முழு சமஸ்த இஸ்ரவேலருக்கும் தோல்வி. அது மட்டும் இல்லை, அவன் குடும்பத்துக்கு எல்லாத்துக்கும். ஒரு யோனா செய்த தவறு பாவம் அந்த கப்பல் உள்ள எல்லாருக்குமே ஒரு பெரிய சேதத்தை கொண்டு வந்துச்சு. யோசித்து பாருங்களேன். ஒரு ஆள் செத்த ஈக்கள் தைலக்கானுடைய பரிமளத்தை, ஒரு செத்தை போதும், அது குடும்பத்தில் இருக்கிற செத்தை யாருன்னு குடும்பத்தை நாசப்படுத்தும். சபையில் ஒரு செத்தை யாருன்னு சபையை நாசப்படுத்தும். சமுதாயத்தில் ஒரு செத்தை இருந்தால் ஹோல் ஜெனரேஷன், நேஷன் வில் பி கொலாப்ஸ்ட். ஜனத்துக்கு தெரியப்படுத்தணும், சுத்திகரிக்கணும். அது ஜனத்துக்கு தெரிவி அப்படின்றார் ஏசாயா. உண்மையான உபவாசம்னா கூட்டி வர்ற ஜனங்களை அவங்களுடைய குறைகளை சொல்லு, அவங்க தவறுகளை சொல்லு. டாக்டர் பில்லிகர்காம் அவருடைய பிரசங்கத்தை சொல்வாராம், ஒரு பாட்டில் விஷம் இருந்தால் அது விஷம்னு சொல்லணுமா. அந்த விஷம்னு சொல்லாவிட்டால் அதை யாராவது எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அது அவங்களுக்கு என்ன செய்யும்? அவங்க வாழ்க்கையவே என்ன செய்யும்? கொண்டு போடும். அதான் கொல்லும் கொடிய பாவங்கள் அப்படின்னு சொல்லுவார். அதை உண்மையே சொல்லிட்டேன்னா யாரும் அது விஷம்னு சொன்னால் இது விஷம், இது சாப்பிடக்கூடாதுன்னு தெரியும். இல்லை தெரியாமல் சாப்பிட்டேன் அப்படின்னா நிறைய பேர் தெரியாமல் சாப்பிட்டுட்டு செத்துட்டே இருக்கிறத பார்க்குறோம். நம்ம செய்கிற பாவம் தெரிஞ்சு செய்தாலும் தப்பு தான், தெரியாமல் செஞ்சாலும் பாவம் தான். ஆமேன்னு சொல்லாமல் எத்தனையோ பேர். அன்னைக்கு ஒரு ஆள் தெரியாமல் நான் செஞ்சிட்டேன், தெரியாமல் செய்ததுனால, தவறு செய்ததுனால அதை அனுபவிக்க வேண்டியது இருக்குது. எத்தனையோ பேர். அன்றைக்கு ஒரு ஆள் வேகமாக போகிறாங்க. கண்ணாடி கதவு இருக்குது. கண்ணாடி கதவு இவருக்கு தெரியல, வேகமாக உள்ளே போனார். கடைசி கண்ணாடி உடஞ்சி இவர் உடம்பு பாதிக்கப்பட்டு இவர் ஹார்ட் ப்ராப்ளம் ஆகிப்போச்சு. கண்ணாடி இருக்கதே பார்க்கல, இது தெரியாது. ஆனால் தெரியாமல் போனாலும் உள்ளே போனோடனே கண்ணாடி கதவு உடஞ்சி உடம்புலெல்லாம் பாதிக்கப்பட்டு கார்டியோ ப்ராப்ளம் இருக்குது, ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய அளவுக்கு. உயிர் பிழைச்சதே கஷ்டம். தெரிஞ்சு செய்யலை, தெரியாமல் செஞ்சார். இதே மாதிரி தெரிஞ்சோ தெரியாமல் செய்த பாவத்தை நாம் அனுபவிக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் அறிந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பாவங்களை சொல்லு, தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியரை போல அவர்கள் நாடோறு என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை இடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சரு. தேவனுடைய வழிகளை, தேவனுடைய நியாயத்தை. நமக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு, ஆனால் தேவனுக்குன்னு ஒரு நியாயம் இருக்கு. மனுஷனுடைய நீதி தேவனுடைய பார்வையில் அழுக்கான. நாம மனசில் ஒரு இது சரிதானே, ஓன் நீதியை கடவுளுடைய சமூகத்தை கொண்டு வராத, அவருடைய நீதியை கொண்டு. நமக்கு நாம செய்தான் சரியா இருக்கும். ஆண்டவர் பார்வையில் அவருடைய வசனத்துக்கு ஒத்திருந்தா அவருடைய நீதி தான் நம்ம வாழ்க்கையில் மேற்கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான். நான் அப்படி செய்தேன், இப்படி செய்தேன், அப்படி ஜெபம் பண்ணேன், இப்படி ஜெபம் பண்ணேன். நம்முடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்தைகளை போடும். ஆமென், அல்லேலூயா.
ஆண்டவருக்கு பிரியமானது. ஆகவே 3ஆம் வசனம், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும்போது நீ அதை அறியாமல் இருக்கிறது என்ன? நீங்கள் உபவாசிக்க நாளில் என்ன செய்றீங்க? உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை கட்டாயமாக செய்கிறீங்க. இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீங்க. உங்கள் கூக்கரிலே உயர்த்திலே கேட்கப்படும்படியாக இந்நாளிலே உபவாசிக்கிறது போல உபவாசியாங்க. எப்படி செய்யக்கூடாது, எப்படி செய்யணும், எப்படி உபவாசிக்கூடாது, எப்படி உபவாசிக்கணும். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலை வணங்கி நாணலை போல ரட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? எதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு. சில ஆளுக்கு பாருங்க, நம்மளை விட பயபக்தியாக போய் இதெல்லாம் இருந்துச்சுன்னா விரதம் இருப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, பல நாளாக கிடப்பாங்க. சில நாள் முள்ளில் உட்காந்துருப்பாங்க, ரெட்டில் உட்காந்துருப்பாங்க, சாம்பல் உட்காந்து யார்ட்டையும் பேசக்கூட மாட்டாங்க. மாம்சத்தை ஒடுக்கிறதான அனுபவங்கள் சில படங்களை பாருங்கள். புண்ணிய ஸ்தலங்களை பார்த்தீங்கன்னா சில சாதுக்கள் சன்னியாசிகள் பார்த்தீங்கன்னா அப்படியே எலும்பு தோலமாக கிடப்பாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. இதே மாதிரி நம்ம ஆட்களும் அப்படி தானேன்னா சில சமயங்களில் சரியான முறையில் நம்ம உபவாசம் பண்ணாமல் நம்ம வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்காம மாம்சத்தை ஒடுக்கிற ஒரு நிலையில் நம்ம உபவாசம் பண்ணுவோம். இது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த உபவாசமாக இருக்குமா? அப்படியானால் தேவனுக்கு உகந்த உபவாசம் என்ன என்பதை குறித்து 6ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்போது எல்லாம் சொல்லலாம். அக்கிரமத்தின் கட்டுகளை நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டுக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும் சகல நோத்திகளை உடைத்து போடுகிறதும். அப்புறம் 7ஆம் வசனம் எல்லாம் சொல்லுங்க. 7ஆம் வசனம், உண்மையான உபவாசம், தேவனுக்கு உகந்த உபவாசம், பசி உள்ளவனுக்கும் ஆகாரத்தை கொடு. ஆமேன்னு சொல்லுமா? பசிக்கிறவனுக்கு கொடு, பசியாதவனுக்கு கொடுத்தா பிரயோஜனம் கிடையாது. பசிக்கணும். இன்னைக்கு ஆத்மா ஆதாயம் பசி. இன்னைக்கு தேவையுள்ள மக்கள் ஏராளம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு போய் பசி கொடு. பசி உள்ளவனுக்கு ஆகாரம். சில சொல்லுவாங்க, இவனுக்கு பாஸ்டர், இவனுக்கு வயிற்றில் பசி இல்லை பாஸ்டர். இப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் உண்மையிலே தாகமா வாஞ்சையா தேவையா? பசி உள்ளவனுக்கு நீதியின் மேல் பசி தாகம் உள்ள ஒரு பாக்கியவான்கள். நீதியாக இயேசுவின் மேல் பசி தாகம், அவரை அறியணும், அவரை பார்க்கணும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கணும், அவரோடு இருக்கணும், அவரை போல மாறணுங்கிற பசி. ஆமென், அல்லேலூயா. இதை சாப்பாட்டு பசி ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு மனுஷகத்தில் மாம்சத்தில் இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி அவருடைய பசியை பார்த்து அவளுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. 5 அப்பம் 2 மீனை கொண்டு 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்தாரு. பசியை பார்த்து அவளுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. ஆனால் அதே வேளையில் அந்த அப்பத்தையும் மீனையும் கொடுத்தாலும் அவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே. இதுக்கு மேலே ஒரு சாப்பாடு இருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? நம்ம மைண்ட் இருக்கிறதெல்லாம் இப்போ நமக்கு ஜனங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது நல்லது, அது தப்பு கிடையாது. பசி உள்ளவனுக்கு, கஷ்டப்பட்டவனுக்கு, கண்ணீர் விட்டவனுக்கு நம்ம உதவி செய்யணும். பசி உள்ளவனுக்கு ஆகாரம். நம்ம சபையில் கூட சொன்னப்போ சில ஞாயிற்றுக்கிழமை வரும்போது ஃபுட் பேங்க்னு ஒரு திட்டத்தை ஒரு நாள் சொன்னேன். ஒரு அம்மா இன்னைக்கு வரையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது 10 சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. பசி உள்ளவனுக்கு கொடுக்கணும். இது ஒரு ஃபிசிக்கல் போட்டு தான், இது ஒரு என்டர் டு த, அது ஒரு நம்ம அன்பை காட்டுறோம், அது இறக்கத்தை காட்டுறோம். இது நம்ம செய்ய வேண்டியது, செய்யக்கூடாது இல்லை. எத்தனை பேர் செஞ்சுட்டு இருக்கோம்? வரவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஐயா பசியில் வந்திருக்கேன்னா கொடுப்பா தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல கிடையாது. ஆனால் எந்த நோக்கத்தோடு வர்றாங்க? ஆண்டவர் சிலர் வந்து ஸ்பெஷலாக கொடுப்பாங்க. பாஸ்டர் பசியில் யாராவது வந்தால் கொடுங்க அப்படின்னு கொடுப்பாங்க காணிக்க. பசி உள்ளவனுக்கு ஒன்று ஆகாரத்தை லிட்டரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வசனத்தின்படி பசி உள்ளவனுக்கு ஒன்று ஆகாரம் ஃபிசிக்கலாக டைரெக்டாக பார்த்தோம் பசி. ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாக பார்க்கும்போது நீதியின் மேலே பசிதாகம், இயேசுநாதர் மேலே பசிதாகம், அவரை அறிகிற அறிவில் வளர்றதுக்குரிய ஆசை, விருப்பம், மாம்சம், ஆவி. அந்த மாம்சத்தின்படி நடாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு வசனத்தையும் கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுமா? இதை மட்டும் கொடுத்துட்டு அதை மட்டும் கொடுக்கல, நாம் ஆயுசு காலமும் அதிலே தான் இருப்பான். அவங்களையும் மேலே கொண்டு வரேன்னா ஆண்டவர் சொன்னார், ஜீவ அப்பம் நானே. வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றைக்கு பிழைப்பான். இதையும் கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுமா? ஃபிசிக்கல் ஃபுட் அஸ் வெல் அஸ் ஸ்பிரிச்சுவல் ஃபுட். அடுத்தது துரத்துண்ட சிறுமியான வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துக்கொள்ளு. உடஞ்சி போய் நொந்து போய் சில ஆட்களை ஒருவேளை உங்கள் வீட்டில் வச்சா பிரச்சனையாக இருக்குன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு. நான் போன வாரம் ஒரு மெசேஜை கேட்டேன். அதில் ஒருத்தர் பேசுகிறார், ஒரு வெளிநாட்டுக்காரன் தான் பேசினான்.
எல்லாரையும் வீட்டுக்குள்ளே ஏற்றாதான்னு சொல்கிறான். சில நாட்கள் உன் வீட்டுக்கு வந்துட்டாலே வேற ஒரு ஆவி உனக்குள்ளே வந்துடும். ராங் ஸ்பிரிட், ராங் மோட்டிவ், ராங் ஸ்பிரிட், ராங் என்ன சொல்கிறது ஆட்டிடியூடில் வந்தான்னா அந்த ஆளை ஏற்றாத. ஒருத்தர் சொன்னார், ஐயா அந்த மனுஷன் வீட்டுக்கு வந்தப்போ அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு சமாதானமே இல்லை ஐயா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அந்த ஆளை ஏன் உள்ளே ஏற்றுறீங்கன்னு. அவன் நல்லா பாம்பு பாஸ்டர். நான் சொன்னால் அது வலு சிற்பம், பழைய ஏற்பாடு நாட்கள் வலு சிற்பம். சரி, பாம்பு வந்தால் எப்படி நீங்கள் அடிப்பீங்களோ அந்த மாதிரி அந்த ஆளை அடித்து அனுப்பிடணும். என்ன ராங்க வந்து உங்கள் குடும்பத்தில் கலெக்டாக பண்ணிட்டு போயிடுவான். சில பொம்பளையும் அப்படித்தான், சில வீட்டுக்குள்ள வந்துட்டால் குழப்படி தான். ஆம்பளையும் வந்தாலும் பிரச்சனை. அதனால் உங்கள் வீட்டில் யாரை ஏற்றணும் ஏற்றக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு அபிஷேகத்தை கற்று கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரையும் உங்கள் வீட்டில் ஏற்றுறாதீங்க. கடைசியில் பாதிப்பு வந்தால் நீங்கள் தான் பாதிக்கணும். அதே வேளையில் யாரை எந்த இடத்துல வைக்கணுங்கிறதையும் நீங்கள் கவனிச்சுக்கணும். துரத்துண்டவங்களுக்கு என்ன செய்யணும், வீட்டில் சேர்க்க சொல்கிறார். உண்மையிலே ஜெனின் பீப்புள், அது விசேஷமாக விசுவாச வீட்டத்தை குடும்பத்தார அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய செய்யணும். பசி உள்ளவனுக்கு ஆகாரம், துரத்துண்ட சிறுமியான வீட்டில் சேர்த்துக்கொள்வது. அப்புறம் என்ன கொடுக்கணுமா, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் என்னென்ன கொடுக்கணுமா. இப்போ கிறிஸ்மஸ் வரப்போது, புது வருஷம் வரப்போது, அவங்களுக்கு நாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்கணும். உங்களால் ஆனது. ஏன்னா அன்றைக்கு ஒரே மாதிரி உங்களுக்கு நீங்கள் எப்படி வாங்குறீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி அதே மாதிரி இன்னொரு தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா சொல்லுமா, ஆமென். சில எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நிறைய கொண்டு வந்து கொடுப்பாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, இவங்க இவ்வளோ துருதி செய்கிறாங்களே எப்படி எப்படின்னு நினைப்பேன். 10-20 செட்டு கொண்டு வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா தே ஹேவ் கன்சர்ன். எப்படி அவங்களுக்கு அந்த தாகத்தை கொடுத்துக்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு செய்ய மாட்டாங்க, வாங்கி கொண்டாந்து பாஸ்டர் கையில் கொடுத்து அவங்க சிலர் வந்து அவங்க இஷ்டத்தையே கிடைச்சி செய்வாங்க. சிலர் இது ஒரு அமைப்பு, ஒரு ஒழுங்கு, ஒரு சபை இருந்தால் ஒரு பாஸ்டர் மூலமாக செய்கிறத விரும்புவாங்க. வீட்டில் உங்கள் தகப்பனு தெரியாமல், உங்கள் தலைவருக்கு தெரியாமல், தாய்க்கு தெரியாமல் பிள்ளை செய்யுது, பிள்ளைக்கு தெரியாமல் தாய் செஞ்சால் அது எப்படி இருக்கும் பாருங்கள். அதே மாதிரி தான் ஒரு காரியத்தில் ஒரு தகப்பன் இருந்தால் அப்பாவுக்கு தெரிஞ்சு செய்கிறது நல்லது, அம்மாவுக்கு தெரிஞ்சு செய்கிறது நல்லது. ஒரு புருஷன் இருந்தால் மனைவிக்கு தெரிஞ்சு செய்கிறது. அல்லேலூயா சொல்லுமா. உங்கள் புருஷன் இஷ்டத்துக்கு செஞ்சா சும்மா விடுவீங்களா அவரை? பசி இல்லை வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கறது. இது உண்மையிலே லிட்டரலாகவும் இந்த ஃபிசிக்கல் இந்த சட்ட சேலை இதை ஆனால் அதே மழையில் ஆவிக்குரிய வஸ்திரம், துதியின் வஸ்திரம், ராஜ வஸ்திரம், பரிசுத்த வஸ்திரம். வேறு என்ன வஸ்திரம் இருக்குது பைபிளில்? நீதியின் வஸ்திரம். அப்புறம் இதையெல்லாம் நாம் அணிந்தவங்களா இருக்கும்போது உண்மையிலே அது மாதிரி அழகு அந்தஸ்து வேற ஒண்ணுமே கிடையாது. கரங்கத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே, நீதியின் வஸ்திரத்தினால் எங்களை அலங்கி, பரிசுத்த வஸ்திரத்தினால் உன் வஸ்திரம் அசுசிப்படாதபடி காத்துக்கொள். உன் வஸ்திரம் விலகக்கூடாது உன்னை விட்டு. ஆமென் சொல்லுமா. அந்த வஸ்திரத்தை நீ காத்துக்கொள். நோவா அவன் குடிச்சு வெறிச்சப்போம், வஸ்திரம் விட்டு விலகி போனதுனால அதனால் வரக்கூடிய சாபத்தை பார்க்கிறோம். நம்ம வஸ்திரம் விலகக்கூடாது. நம்முடைய பரிசுத்தம் நம்மளை விட்டு போயிடக்கூடாது. நம்முடைய துதி நம்மளை விட்டு போயிடக்கூடாது. நம்முடைய நீதி நம்மளை விட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த அலங்கார வஸ்திரம், யோசேப்புக்கு ஒரு அலங்கார பலவர்ண அங்கீகாரம் இருந்துச்சு. அதே மாதிரி ஆவிக்குரிய கனிகளை பெற்ற ஒரு வஸ்திரம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா. தரிசனங்கள், சொப்பனங்கள், இப்படிப்பட்டதான வஸ்திரங்கள் எங்களுக்கு தாங்க. ஆமென், ஆமென். பரிசுத்தமான வஸ்திரம், என் வாழ்க்கையை பரிசுத்தமான ஆசாரிய வஸ்திரம், நெத்தி உச்சங்களிலும் உள்ளங்க வரைக்கும் கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்படியே அந்த ஊரியும் தும்மியும் அந்த வஸ்திரத்தில் இருக்கும். அது பிரகாசமாக இருக்கும். அது தேவ சித்தத்தை விளங்க பண்ணும். ஆமென், அல்லேலூயா. வஸ்திரத்தை அப்படிப்பட்ட வஸ்திரத்தாங்க. ஏதோ பூமிக்குரிய பிரகாரமாக இன்னைக்கு சேலை வாங்கலாம், 500 ரூபாய்க்கு வாங்கலாம், 1000 ரூபாய்க்கு வாங்கலாம், 5000 ரூபாய்க்கு வாங்கலாம். அவ்வளோ சொல்லுங்க ராஜாத்தி மாதிரில 50,000க்கு வாங்கலாம், 1 லட்சத்துக்கு வாங்கலாம், 10 லட்சத்துக்கு வாங்கலாம். இந்த வஸ்திரம்லாம் மாறும், அழியும். ஒரு பரிசுத்த வஸ்திரம் அழியாதது. அழிந்து போகும் வஸ்திரங்கள்னால் அல்ல, அழியாத அலங்கரிப்பு. ஆகவே வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரத்தை கொடுக்கிறது. உன் மாமிசமானவனுக்கு என்ன செய்யாத, உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்ல உனக்கு. சரி, யாரும் வந்தாங்கன்னா தேடி வந்தாங்கன்னா ஆள் இல்லைன்னு சொல்லுவோம். நானும் சில சமயங்களில் தேவையில்லாத ஆள் வந்தால் அசிஸ்டன்ட் சொல்லுவேன், ஏப்பா அந்த ஆளை பார்த்து நீ அனுப்பிடுன்னு சொல்லுவேன். ஆனால்
உண்மையிலே பார்த்து தேவையில்லாத ஆட்களை கவனமாக இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுமா. சும்மா நான் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், பைபிள் வாசிச்சுட்டு இருப்பேன். எவனாவது திடீர்னு கதவை தந்து உள்ளே வந்துடுவாங்க. ஏன்ப்பா வந்த? நான் ஜெபம் பண்ணி என் மூடு நான் ஃபோக்கஸ் அதில் பண்ணிகிட்டு இருப்பேன். நல்லா ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பேன், நல்ல வசன தியானம் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த பேய் உள்ளே வந்துடும். நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு நான் எவ்வளோ பிரயாசப்பட்டு என் மனசெல்லாம் ஒடுக்கி எங்கேயும் சிந்தனைகளை செதற விடாமல் அவருக்கும் எனக்கு உள்ள உறவில் காத்திருக்கும் போது கதவு டக்குன்னு உள்ளே வந்துடுவான். ஏசு நாமத்தில். அப்போ இந்த பேய் எதுக்கு வருது? என் தியானத்தை ஜெபத்தை குறைக்கிறதுக்கு. ஆமென் சொல்லுமா. நான் இன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், நேரம் கேட்டேன். அவங்க ஒரு பெரிய ஆள். நான் உங்கள்கிட்ட பேசணும், எனக்கு ஒரு நேரம் தாங்கன்னு கேட்டேன். அவங்க என்ன சொல்ல தெரியுமா? நவம்பர் மாதம் 12ஆம் தேதி காலை மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே என்று பேச முடியுங்க. அல்லேலூயா. அவங்ககிட்ட நான் பேசணும்னு சொல்கிறேன், உங்களுடைய வசதியான நேரத்தை எனக்கு அனுப்பிங்கன்னு சொல்கிறேன். அவங்க என்ன சொல்கிறேன்? நவம்பர் மாதம் 12ஆம் தேதி மத்தியானம் 2 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே என்று பேசுன்றாங்க. அல்லேலூயா. ஒரு ஆள்கிட்ட பேசணுன்னா சந்திப்பு, அவங்க டைம் கொடுக்காங்க. உங்களுடைய கன்வீனியன்ட் டைம் என்ன? அவங்க எனக்கு நேரம் கொடுக்காங்க. அவங்க பெரிய ஆள். இந்த நேரத்தில் நான் கூப்பிட்டு பேசிட்டேன், நான் அவைலபிளாக இருக்கேன். அப்போது நமக்கும் நம்ம வாழ்க்கையிலையும் சில சமயங்களில் சில ஆட்களை யாரை சந்திக்கணும், யாரை சந்திக்கக்கூடாது. சில இடங்களில் சில சமயங்களில் நாம் என்ன செய்யணும்னா நம்மளை கவனமாக செலுத்த வேண்டியிருக்கு. நம்ம ஆண்டவருடைய சமயத்தில் ஒரு சமயம் ஞாபகம் இருக்குது, பால் யாங்கிச்சோ அவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் ஜெபம் பண்ண உடனே அந்த கொரிய தேசத்து பிரசிடென்ட் கூப்பிடுறாரு. ஆஃபீஸ் கூப்பிட்டோடனே செக்ரட்டரி ஃபோன் எடுக்காங்க, நான் உங்கள் பாஸ்டர்கிட்ட இப்போ பேசணும் அப்படின்னு. உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் பாஸ்டர் இப்போ பேச முடியாதுன்ற. ஏன் பேச முடியாது? அவர் ஒரு பெரிய ஆள்கிட்ட பேசியிருக்கிறாரு. ஒரு பெரிய ஆளா? நான் தான் அந்த தேசத்துக்கு பெரிய ஆள், என்னை விட பெரிய ஆள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லை உங்களை விட பெரிய ஆள்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் எப்படி சொல்லுவீங்களா யாரையா பார்த்து? பிரசிடென்ட் ஆஃப் கொரியா, சவுத் கொரியா, நான் பேசுகிறேன். நான் அவர்கிட்ட இல்லை, உங்களை விட ஒரு பெரிய ஆள்கிட்ட அப்படின்னா. அவர் யார்? அவர் சர்வலோகத்திற்கும் பிரசிடெண்டாக இருக்கார். ஆமே. உங்கள் வீட்டில் ஜெப நேரத்தில் யாராவது வந்த உடனே உங்கள் ஃபோனை முதல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இன்னைக்கு எத்தனை பேர் ஃபோனை ஆன் பண்ணிட்டு வச்சிருக்கிய? ஜெபத்துக்கு வரும்போது ஃபோன் பேய். ஃபோன் முக்கியமா, ஜெபம் முக்கியமா? ஏசுனார் முக்கியமா, எமர்ஜென்சி முக்கியமா? முக்கியமான டாக்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, யாருக்காவது அவசரம்னா போங்க, டாக்டர்ஸ் மட்டும் அலோவ் பண்ணும். அதுவும் சைலண்ட் மோடில். நாங்கள் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, வசனம் கேட்டுட்டு இருக்கும்போது ஒருத்தர் இங்கே ஓட அங்கே ஓட அங்கே எப்படின்னா அசட்டை பண்ணுறோம். அந்த ஃபோக்கஸ் ஆண்டவர் நம்ம கூட பேசுகிறதுக்கு சில சமயங்களில் நீ மேலே வான்றார். யார்? மோசையை பார்த்து, நீ மேலே வா. யாத்திராகமம் 34 அதிகாரத்தில் அந்த மலைக்கு யாரையும் வரக்கூடாதுன்றாரு, நீ மட்டும்தான் வரணுன்றாரு. நான் உன்கிட்ட பேசணும். ஆண்டு உங்கள்கிட்ட பேசணும்னா நீங்கள் என்ன செய்யணும்? சில சமயங்களில் தனியாக போய் உட்காந்துடணும். அல்லேலூயா சொல்லுமா. ஆமென். ஏன்னா அவர் முக்கியமானவர், வேறு யாரும் வரக்கூடாது. நீ மலைக்கு வாங்க, உங்கள்கிட்ட பேசணும். வேறு எதுவும் வந்துடக்கூடாது, அந்த மலைக்கு பக்கத்தில் வரக்கூடாதுன்றார். அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் ரொம்ப கவர்னர் 34 ஒன்று பார்த்தீங்களா? ஒருவனும் உங்கள் கூட வரக்கூடாது, ஒருவனும் காணப்படாது. இந்த மலையில் சமீபத்தில் வர ஆடு மாடு கூட வரக்கூடாது. ஏன்னா இதனால் உனக்கு ஒரு நியூசன்ஸ். நீ வந்து என்னுடைய கவனத்தை, உனக்குடைய கவனத்தை நான் உன்கிட்ட பேசணும்னு என்கிட்ட பேசணும், வேறு யாரும் இந்த இதில் இடையில வரக்கூடாது. ஆமேன்னு சொல்லுமா. ஆமே. அன்றைக்கு இந்த சார்லி குக் அவருடைய போதனையில் ஒன்று அவன்கிட்ட என்ன வாழ்க்கையை சொல்லுவான், சாட்டர்டே சண்டே ஃபோனை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஃபேமிலி டைம், சண்டே சர்ச் டைம். அது ஒரு டிசிப்ளின். நம்ம வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்ய. ஆகவே சவுத் கொரியாவில் பிரசிடென்ட் கூப்பிட்டோடனே செக்ரட்டரி, என்னை விட பெரிய ஆள் நான் தான். இல்லை, உங்களை விட பெரிய ஆள். அவர் சர்வலோகத்துக்கும் அதிபதி. அதே மாதிரி ஆண்டோடைய சமூகத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்தா நல்லது. யாருக்கு ஒழிக்கணுமோ யாருக்கு ஒழிக்கக்கூடாதோ அதுக்குரிய நிதானத்தை கத்த கொடுப்பார். உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு ஒவ்வொரு உபவாசம். அதுக்காக தேவையுள்ள மக்களை சந்திக்கணும். ஒரு நல்ல சமானியனை பாருங்கள், அவன் வழியில் போகும்போது அவன் ஒரு காயப்பட்டவனை கண்ட உடனே பார்க்குறான், பார்த்த உடனே மனதுருகிறான்.
மனதுருகி கிட்டத்தில் போகிறான். அவனை என்ன செய்யணும், அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறான். அவனை தூக்கி வச்சு சுய வாகனத்தை கொண்டு வந்து சத்திரத்தை சேர்க்குறான். இவனும் அவர் ஆசாரியம் போன மாதிரி லேவியன் போன மாதிரி போயிருக்கலாம். லூக்காவில் 10 வாசி 25-35 வரைக்கும் வாசிக்கலாம். ஆனால் துரத்துண்டவர்களையும் கூட்டி சேர்த்து சத்தில் கொண்டு வந்து சேர்த்து சத்திரக்காரனை பார்த்து, ஐயா இவனை பார்த்தேன், என் வழியில் அடிபட்டு கிடந்தான், உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான், அவனை நான் என்னால் ஆன மட்டும் செஞ்சேன், இவனை பார்த்துக்கோங்க, எனக்கு உதவி செய்யுங்க, தாண்டி இருந்ததையும் கொடுத்துட்டு இதுக்கு மேலே எதுவும் செலவாச்சுன்னா நான் திரும்ப வருவேன், வரும்போது நான் அவங்களுக்கு தருவேன்னு சொல்லி. இதில் ஆண்டவருடைய போதனை என்னென்னா, அவர் வேலைக்காக உடைக்கப்பட்டவங்க, நொந்து போனவங்க, பாதிக்கப்பட்டவங்க, குற்றவாளியாக கிடக்கிறவங்கள தேடி போய் துரத்துண்டவர்களை கொண்டு சேருது. அல்லேலூயா சொல்லுமா. உடைக்கப்பட்டவங்க, நொந்து போனவங்க, நூலானவங்க, இவங்களெல்லாம் போய் சந்திக்கும் போது சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷ பிரசங்கம் பண்ணுங்க, இதயம் நொறுங்கொண்டுள்ள குணமாக்கும்படி நான் அனுப்பினார் சொன்ன மாதிரி ஒரு சமாரிட்டன் வடிவத்தில் ஆண்டவர் சொல்லி தன்னை கூப்பினான். அந்த திருடன், இதில் 3 பேர், திருடன், ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன், ஒரு சமாரியன். திருடன் அவனை பார்த்து அவன்கிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டான். இன்றைக்கி உங்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் நிறைய பேர் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. திருடன் திருடவும் நானும் அவைகளுக்கு அந்த ஜீவன் பரிமூன்னப்படும். அந்த திருடன் ஃபிலாசபி, உங்கள்கிட்ட இருக்கு உன்னுடையதெல்லாம் என்னுடையது, உங்கள்கிட்ட இருக்கிற பணம், உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாம் என்னுடையதுங்க. உன்னுடைய சந்தோஷத்தை எடுக்க வருவான், உன் சமாதானத்தை எடுக்க வருவான், குடும்பத்தில் உள்ள அன்பை எடுக்க வருவான், ஐக்கியத்தை கெடுப்பான். இதெல்லாம் அவனுடைய வேலை. ஆகவே உன்னுடையதெல்லாம் எடுத்து ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை எடுப்பான், அபிஷேகத்தை எடுப்பான், கெடுப்பான், உடைப்பான், எல்லாம் அவனுடைய வேலை. அவன் புருஷ மனைவிக்குள்ள இடையிலையும் குழப்பத்தை கொண்டு வருவான், அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிக்குள்ளே கொண்டு வருவான், 2 சபை விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வருவான், அவனுடைய வேலை. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், திருடனுடைய வேலை உன்னுடையதெல்லாம் என்னுடையது. ஆனால் லேவியனும் ஆசாரியனும் உன் பிரச்சனை, நீங்கள் வந்திருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி செஞ்சிடக்கூடாது, அப்படி செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. உலக மார்க்கம். ஆனால் இயேசு மார்க்கம் என்னுடையதெல்லாம் உன்னுடையது. எத்தனை புரிஞ்சுன்னா தெரியல. லெல்வியா சொல்லுமா. திருடனுடைய பாலிசி உன்னுடையதெல்லாம் என்கிட்ட, உனக்குள்ளதெல்லாம் எனக்குள்ளதுன்னா. ஆனால் சமாரியான்னு சொல்ல என்னோடது, என்னுடைய, எனக்கு இருந்த பணம், எனக்கு இருந்த சுகம், எனக்கு இருந்த சமாதானம், எனக்கு இருக்க சந்தோஷம், எனக்கு இருக்க சொத்து சுகம் எல்லாம் நான் உனக்கு கொடுக்குறேன். மை டைம், மை டேலண்ட், மை டைத், ஐ வாண்ட் டு கிவ் யூ எவ்ரிதிங். என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆண்டவர் இயேசு அவருடைய எல்லாம் நமக்கு கொடுத்தார். ஆமென் சொல்லுமா. ஏன் ஒரு சமாரியனை போல, சமாரியனை அருவருக்கக்கூடிய, மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டவன். ஒரு யூதன் சமாரியனை நினைக்க மாட்டான். சமாரியன்னா அவன் குறைந்த ஜாதி நினைப்பான். ஆனால் குறைந்த ஜாதி தான் இன்னைக்கு பெரிய ஆளாக போய் சந்திக்க போகிறான். இன்னைக்கு மற்றவங்களால் நீங்கள் அற்பமாக என்ன பண்ணுறீங்களா, கர்த்தர் உங்களை அற்புதமாக பயன்படுத்துவார். கரங்களை தட்டி ஆமென் ஆண்டவரே. மற்றவங்களால் நாங்கள் மோசமாக நினைக்கப்படுறோம், தாழ்த்தப்படுறோம், எங்களை தாழ்த்தப்பட்டவன் நினைக்கிறாங்க. ஆனால் யார் உங்களை தாழ்த்துறாங்களோ, யார் முன்னால் நம்ம தாழ்த்துறோமோ அவங்க முன்னால் கர்த்தர் நம்ம உயர்த்துவார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை செய்கிறதான். நான் ஒரு லேவியன், நான் ஒரு ஆசாரியன், அவங்கள பற்றி வரலாறு. ஆனால் இந்த சமாரியனை பற்றி தான் இன்னைக்கு பைபிளில் வாசிக்கிறோம். இன்னைக்கு அந்த சமாரியனை வச்சு தான் நமக்கு ஒரு நல்ல சமாரியன் இருக்கிறார். ஆமென். அவர் தான் என்னுடையதெல்லாம் உன்னுடைய கடையை சொட்டு ரத்தத்தையும் கருத்து நம்ம கொடுத்தார். இதனால தான் நமக்கு ஒரு மற்றவங்களுக்கு நாம் கொடுக்கணுங்கிறது. நம்மையே கொடுக்கும்போது அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருக்காக தம்மை கொடுத்ததுனால அவர் என்ன செய்தாரா, அநேகரை நீதிமானாக்கி அநேகரை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார்னு சொல்லி பார்க்குறோம். 58ஆம் அதிகாரத்தில் ஏசாயால அநேகர் அவரை கொள்ளை பொருளாக கர்த்தர் கொடுத்தார். நம்ம கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது ஒரு சமாரியனை போல கர்த்தர் நம்ம உயர்த்தி அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். ஆகவே உண்மையான உபவாசம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டது, உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் உந்த உபவாசம் அப்படி சொல்லிட்டு, இந்த உண்மையான உபவாசம் செய்கிறதுனால என்ன நடக்க பாருங்க. 8ஆம் வசனம். அப்பொழுது அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ரிசல்ட், உண்மையான உபவாசத்தை நாம் செய்யும் போது நமக்கு கிடைக்கிற பலன் என்னவென்றால்
ஒரு வாழ்க்கை எப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல ஒரு வெளிச்சம் எழும்பும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உண்மையான உபவாசத்தை செய்யும் போது ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாக்குத்தத்தம் நமக்கு விடியற்கால வெளுப்பு. ஹல்லேலூயா சொல்லுமா. விடியற்கால வெளுப்பு ஒரு இருள் சூழ்ந்த அனுபவங்கள் மாறும். தேவனே என் இருளை வெளிச்சமாக்குவேன். ஆமென், ஹல்லேலூயா. நம் வாழ்க்கையுடைய இருள் மாறும், ஒரு அருள் வரும். விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். அதை விட சூப்பரா எல்லாம் சொல்லுங்க, உன் சுகவாழ்வு. ஆமா, நல்ல கரங்களை தட்டுங்க. என் சுகவாழ்வு, எனக்கு இருக்கிற சுகவாழ்வு, என் குடும்பத்துக்கு சுகவாழ்வு, என் இருக்கிற சாப கேடெல்லாம் மாறும். இப்பதான் ஜெபம் வேலை செய்யுது. எதுக்காக ஜெபம் பண்ணோம்? சாபம் மாறும். 2 ராஜாக்கள் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் ஒரு சாபம் மாறுது. எப்படி ஆண்டவர் மாற்றினார்னு கேட்டிங்கன்னா, 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் எலிசா தெரிசி போகிறார். போய் அந்த ஊரில் ஒரு சூழ்நிலை இருக்குது. என்ன சொல்கிறார் கேட்டிங்கன்னா, பின்பு அந்த பட்டணத்தில் மனுஷர் எலிசாவை நோக்கி என்ன சொல்கிறாங்க? எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லதாக இருக்குது, பாளையங்கோட்டை நல்லா தான் இருக்கு. எல்லாம் சொல்லுங்கள், பாளையங்கோட்டை. அடுத்து சொல்கிறார் என்னது? தண்ணி தான் எனக்கு பிடிக்கல, எல்லாம் உப்பு தண்ணி, எங்கே போட்டாலும் உப்பு தண்ணி. பாளையங்கோட்டை சமாதானில் போட்டாலும் உப்பு தண்ணி தான், கேடிசி நேரில் போட்டாலும் உப்பு தண்ணி தான், எங்கே போனாலும் உப்பு முள்ளி செடி தான் வருது. பட்டணத்துக்கு நல்லா தான் இருக்குது, நிறைய படிக்கிற பட்டணம். என்ன அதாவது சவுத் இந்தியாவுடைய ஆக்ஸ்போர்ட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கல்வி நிறுவனம்லாம் நிறைய இருக்குது. பட்டணம் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன இல்லையா? தண்ணீரோ கெட்டது. பட்டணம் நல்லது, தண்ணி கெட்டது. நிலமும் எப்படி இருக்கு? எவ்வளவு தான் கீழே போட்டாலும் போர் போட்டாலும் தண்ணி வர மாட்டேங்க. நிலமும் பால் நிலம் போட்டால் ஒன்றும் வரமாட்டேங்க. அப்பொழுது அவன் என்ன சொல்கிறான்? ஐயா, இந்த பட்டணம் நல்லது, குடியிருப்பு நல்லா தான் இருக்கு, ஆனால் தண்ணி நல்லதில்லை, நிலமும் சரி கிடையாது. இந்த நிலையில் எப்படி குடியிருக்க முடியும்? அப்பொழுது என்ன செய்ய, ஒரு தோண்டியை கொண்டு வாங்க, கொஞ்சம் உப்பை போட்டு கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்தப்போ அந்த உப்பை எடுத்து என்ன செய்யறாராம்? 21ஆம் வசனத்தில் அதை அந்த தண்ணியில் போட்ட போது உப்பு அதில் போட்டாங்க. போட்ட போது தண்ணீரை என்ன செஞ்சாராம்? ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் என்ன செய்யாது? நல்ல கரங்களை தட்டு. இனி இதனால் என்ன செய்யாது? சாவு வராது, சாபம் வராது. அந்த உப்பு சாபத்தை மாற்றுச்சு. என் சாபத்தை மாற்ற உன் சுகவாழ்வு துளிர்க்க அவரே நமக்கு ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தான் பூமிக்கு உப்பா இருக்கீங்கன்னாரு. நீங்கள் தான் ருசி கொடுக்குறவங்க. இந்த ருசி இங்கே வச்சுன்னா அவர் தான் நமக்கு ருசி. கர்த்தர் நல்லவர் என்பதை. ஆகவே உன் சுகவாழ்வு துளிர்க்கன்னா, பட்டணம் நல்லா இருந்தாலும் சரி, ஆனால் குடிக்க தண்ணி இல்லையே, நிலம் சரியில்லையே, உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு தெய்வம் உபவாசத்து மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். உன் வாழ்க்கை விடியற்கால வெளுப்பை போல வரும். உன் சுகவாழ்வு துளிர்க்கும். உன் நீதி உனக்கு முன்னால செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை தொடர்ந்து காக்கும். அப்பொழுது நீ கூப்பிடுவ. எல்லாம் சொல்லுங்க, அப்பொழுது நீ கூப்பிடுவாய். கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு? நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். நுகத்தடியும் விரல் நீட்டுதலையும் நிபச்சொல்லையும் உன் நடுவிழுந்து மாற்றுவேன். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. கரரபல சக்கரரபபா. எங்க வாழ்க்கையின் ஆண்டவரே, எல்லா விதமான சாபக்கேட மாத்துறீங்க ஆண்டவரே. இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்வார். உன் மேல இருக்கிற நுகத்தடி, உன் மேல உனக்கு விரோதமாக கை நீட்டுற ஆட்கள் எல்லாம் மாறுவாங்க. கர்த்தர் உங்க நடுவில் இருந்து அப்படிப்பட்ட ஆட்களை அகற்றி போட்டு என்ன கொடுப்பார்? பசிவில் நோண்டத்தை உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால் அப்பொழுது இருளின் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் என்ன செய்ய கடவுது? கர்த்தர் நித்தியம் உன்னை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ எப்படி இருப்ப? அதை விட சூப்பரா 12ஆம் வசனம் எல்லாரும் சொல்லுவோமா? இதுதான் இன்னைக்கு ப்ராமிஸ். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையா இருக்கும் அஸ்திபாரங்கள் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். ஆமென். என் பெயர் மாறும். கரங்கள் தட்டி கர்த்தர் மாதிரி சூழ்நிலை மாறும். என் வீடு மாறும், என் வாழ்க்கை மாறும், எல்லாம் மாறும். ஆமென். எல்லாம் எதிர்க்கலாமா? ஜெபம் பண்ணுமா? உன் சந்ததி துளிர்க்கும். நீ நீர்ப்பாய்ச்சன தோட்டத்தை போல, வற்றாத நீருற்றை போல என் வாழ்க்கை மாறுங்கிறவங்களா கை வைத்து காட்டுங்க. நிச்சயமா கர்த்தர் மாற்றுவார். உபவாச ஜெபம்
வேதத்தில் சொல்லப்பட்டபடி உமக்கு உகந்த உபவாச ஜபமாக இருக்க, பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை, வஸ்திரமில்லாதவனுக்கு உன்னை வஸ்திரத்தை கொடுத்து, ஆண்டவரை மாம்சமானவனுக்கு ஒழித்து கொள்ளாமல் உங்க சித்தத்தின்படி உமக்கு உகந்த உபவாசம், எங்களுக்கு உகந்த உபவாசம் அல்ல ஆண்டவரே. கூரபால ஷமான ரபா பாபா, என் இருளை வெளிச்சமாக்குகிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு, என் குடும்பத்துக்கு, என் தலைமுறைகளுக்கு கர்த்தர் உன்னை நித்தவன் நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன்னை திருப்தி ஆக்குவார். உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார். உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். என் எலும்பு, என் குடும்பம், என் தலைமுறை. 12ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். 12ஆம் வசனம், உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவர். எங்க தலைமுறைகளையும் கட்ட என்றவர் தலைமுறைகளையும் நீங்க எழுப்புறீங்களே, எங்களை மட்டும் அல்ல, அடுத்த தலைமுறையா இருக்கும். அஸ்திபாரங்கள் மேல் கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் நீ பெயர் பெறுவாய். ஆமென், 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 ஆமென். தகப்பனே, தந்த வாக்குத்தத்தங்களுக்கு நன்றி. ஆசீர்வதிங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்ய மறவாதே. God bless you all. Thank you so much. God bless you.